அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஆசிரியர் அதிபர் சேவைக்கான போட்டி பரீட்சை அஹ், எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திலே இடம்பெறவிருப்பதாக அறிகின்றோம். அதற்கான முன்னாயத்த வகுப்புகள் தொடர்ச்சியாக ஐக்கியூ சென்டரால இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். அந்த வகையிலே பொது அறிவு பேப்பர் கடந்த முறை நடந்த பேப்பர்ல 30 நுண்ணறிவு 30 பொது அறிவு வினாக்கள் வந்திருந்துச்சு. அப்ப உங்களை பேலன்ஸ் பண்ணுமதான் நுண்ணறிவையும் விட இயலாது, பொது அறிவையும் விட இயலாது. நுண்ணறிவையும் விட இயலாது, பொது அறிவையும் விட இயலாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி மார்க்ஸ் எடுத்தா தான் பாஸ் மார்க்ஸை தாண்டலாம். அப்ப 60 பிளஸ் என்பதுதான் எங்களோட வெற்றிகரமான புள்ளி. 70 பிளஸ் என்பது நாங்க நேர்முக தேர்வுக்குள்ள உள்ளுக்கு வெற்றிகரமான பட்டியலுக்குள்ள வந்துருவோம். ஒவ்வொரு பாடத்திலையும் 70 புள்ளிகளை எடுத்தா. அப்ப இப்பதே இருந்து நிறைய பேர் ஆசிரிய தொழிலுக்குள்ள வந்தவர்களுடைய நீண்டகால கனவுகள் தாங்கள் ஒரு அதிபராக உருவாகிவிட வேண்டும் என்ற கனவுகளோட வருவாங்க. இது ஒரு ஷார்ட் பீரியட் தான், ஒரு ½ ஒரு பேப்பரை போட்டு இருக்கிறேன். அப்ப ஜிகே அப்டேட்டோட படிச்சு போகணும். இந்த முறை பேப்பர்ல வித்தியாசம் வருமா இல்லையான்னு தெரியல. பேப்பர்ல மாற்றம் வருமா இல்லையான்னு தெரியல. நிறைய பேப்பர்ல மாற்றம் வருது. அப்ப நாங்க போன முறை 10 வினாக்கள் விடை எழுதுவதும் 20 வினாக்கள் நான் நினைக்கின்றேன் மல்டிபிள் கொஸ்டின் விடைகளை தெரிகிறதுமாக இருக்கும். அப்ப இந்த அறிமுக வகுப்புல நான் உங்களுக்கு இப்ப நீங்க ஆசிரியர்கள் நான் அதுல எப்படி டார்கெட் பண்ணி படிப்பேன் என்று தெரியும். இன்னா சார் ஒரு நீண்ட கால வளவாளர், அதே போல ஷியாட் சார் அவரும் ஒரு ஒரு எம்எஸ்சி நுண்ணறிவில ஒரு பெஸ்டா இப்ப 2ல் இருக்கிற ஒரு ஆள். அப்ப இந்த செஷனோடு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி போன அதே போல உங்களோட மத்த விடயங்கள் கீர்த்திராஜன் சார் அவர் நீண்ட கால ஒரு அனுபவம் மிக்க வளவாளர். அப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப நானும் இந்த ஃபீல்டில் ஒரு 20 வருஷம் இதே தான் நமக்கு வேலை. பொது அறிவு கற்றல் கற்பித்தல் பொது அறிவு. அப்ப அப்டேட்டோட படிச்சு போனா வெற்றிகரமாக ரைட். இப்ப நீங்க கொஞ்சம் உங்களோட மைக்குகளை வீடியோக்களை கொஞ்சம் என்ன செய்யணும்டா, இப்ப நீங்க ஆசிரியர்கள் நான் அடிக்கடி பட்டதாரிகளுக்கு மத்த பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிறீங்க. இயலாது. மைக் மியூட் ஓன் ஆகுறது, மைக் வீடியோ ஓன் ஆகுறது எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. பார்த்துக்கொண்டா நம்ம சரியா ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த செஷன்ல நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை விளங்கப்படுத்தி விடுவேன். நீங்க பாருங்க. ரைட். ரைட். முதலாவது கேள்வி 2ல் உள்ள கேள்வி. நிறைய எப்படி உங்களுக்கு அப்டேட்டுகள் இருக்குமோ தெரியாது. இலங்கை அண்மையில் விண்ணுக்கு ஏவிய நனோ செயற்கைக்கோளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய நாடு. யாருக்காவது விட தெரியுமா? ரைட். ஜப்பான். ஜப்பான் தான் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கினது. இது கரண்ட் அஃபேர் சமகாலத்தில் உள்ள ஒரு கேள்வி. ரைட். ஜப்பானீஸ் ஏரோ எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, ஜப்பானுடைய விண்வெளி ஆய்வு முகவரகமும் ஜப்பான் அரசாங்கமும் ஆதர்சி கிளாக் எங்கட ஆதர்சி கிளாக்
சேர்மாருக்கு ஒரு நீங்க அதாவது ஒரு செல்ஃபா எக்ஸாம் எழுதுவோம் மட்டும் நினைக்கவே இயலாது. அது சாத்தியப்படாது. எங்கேயோ நீங்க யாரையோ ஃபாலோ அப் பண்ணினா தான் உங்களுக்கு வெற்றிகரமாக நீங்க பரீட்சை எழுதலாம். வெற்றிகரமாக பரீட்சை எழுதலாம். ஆனா ஒரு இடத்தை ஃபாலோ அப் பண்ணினா அங்க முழு செஷனை முடிக்கணும். டீமுகளை பார்த்து நீங்க சேருங்க. எது பெஸ்ட் டீமோ அதுல பார்த்து நீங்க சேரலாம். உங்களை நாங்க அந்த இப்படி சொல்லலாம். ஆனா ஒரு செஷனுக்கு வந்து அடுத்த செஷனை மிஸ் பண்ணாதீங்க. ஒன்றோட ஒன்று தொடர்பாகி போகும். ஒரு 2 மாசம் தான் இருக்கு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இறுதி வாரத்தில் எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க. 2025 புத்தாக்க சுட்டியில சுவிட்சர்லாந்து முதன்மை நாடு. சுவிட்சர்லாந்து முதன்மை நாடு. முதலிடத்தில இனோவேஷன் இண்டெக்ஸ்ல சுவிட்சர்லாந்து முதல் நாடு. புத்தாக்க சுட்டியில சுவிட்சர்லாந்து முதல் நாடு. இப்படி நிறைய சுட்டிகள் இருக்கும். எல்லாத்தையும் எழுதி நான் சொல்லி தருவோம். பாடமாக்கி வச்சுக்கணும். மகிழ்ச்சி சுட்டி, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், பீஸ் இண்டெக்ஸ், பாலியல் சமத்துவ சுட்டி, நோ கரப்ஷன் இண்டெக்ஸ், இப்படி ஒரு 10-15 சுட்டிகள் வரும். ஒரு கேள்வியை போட்டுட்டு அடுத்தடுத்த புது செஷன் தொடங்கக்குள்ள கேள்விகளை போட்டுட்டு நான் என்ன செய்வேன், நிறைய விடயங்களை சொல்லி தருவேன். நிறைய விடயங்களை எல்லா சுட்டிகளையும் சொல்லி தருவேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சுட்டியும் கேள்விகளாக வரும். ஒவ்வொரு சுட்டிகளும் கேள்விகளாக வரும். நீங்க சரி அவதானிச்சா சரி. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தில் நஷ்டஈட்டை இலங்கைக்கு செலுத்த மறுக்கும் சர்வதேச நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது? உங்களுக்கு தெரியும். 2020 ஆண்டு கால பகுதியில எக்ஸ்பிரஸ் பேர்ல் கொழும்பு ஹார்பர்ல விபத்துக்குள்ளானது. சிங்கப்பூர் நாட்டுக்கு சொந்தமான கப்பல். இப்ப மழை முடிஞ்சு தூரல் முடியலன்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பேர்ல் தொடர்பாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேள்வி வந்துக்கு தனிக்கு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் தொடர்பாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கேள்வி வந்துக்கு தனிக்கு. அண்மையிலே நான் நினைக்கிறேன் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அல்லது ஒத்தோரைஸ்ட் ஆபீசர் பட்டதாரிகளுக்கான பரீட்சையில எக்ஸ்பிரஸ் பேர்ல் விவகாரம் தொடர்பில பதவி விலக்கப்பட்ட உயர் அதிகாரி எந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் என்று கேள்வி கேட்டாங்க. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்று ஒரு வருஷத்துக்கு முன்னோரு கேள்வி கேட்டாங்க. இப்படி மாறி மாறி எக்ஸ்பிரஸ் பேர்ல் அப்ப இலங்கையில கொழும்பு துறைமுகத்துக்கு அண்மையில பற்றியிருந்த இந்த கப்பலுடைய பிரச்சனை இன்னும் போய்கொண்டிருக்கிறது. அப்ப மாறி ஓகே மோமெண்ட். அப்ப என்னண்டா எல்லா எக்ஸாம்லயும் ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஒரு விடயத்தை தூக்கி போடுவாங்க. இப்ப இந்த முறை லைபீரியா கப்பல் உண்டு கேரளா துறைமுகத்தில பற்றி எறிந்தது. ஏலவல் பிள்ளைகளுக்கு எழுதி போடுறாங்க. பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 செமினார் நடத்திருப்பேன். நேரடியாகவும் ஆன்லைனாகவும் பொதுவாரி செமினார். ஒரு புள்ள எழுப்பி ஒரு கேள்விக்கு விட சொல்லுதில்லை. நாங்க இங்க போய்க்கிருக்க மாட்டே தெரியாது. ஒரு 400 பேர் கொண்ட செமினார்ல சில கேள்விகளை கேட்ட நேலவல் பிள்ளைகள்கிட்ட பொது அறிவில சும்மா பொம்மைகளாக இருக்கு. சத்தமும் வருவதில்லை பிள்ளைகள்கிட்ட இருந்து. நாம ஆசிரியர்கள் என்ன செய்யறோம், பிள்ளைகள் என்ன செய்யறே தெரியுது. பிள்ளைகளை வாசிக்கவும் தூண்டுறோம் இல்லை நாம. அப்படித்தான் இருக்கும். இந்த பாடத்தை நீங்க ஒவ்வொரு ஆளும் ஸ்கூல்ல இன்ட்ரெஸ்ட் அடுத்த ஒரு ஆள் இன்சார்ஜா இருந்து பிள்ளையோட இருந்தா நீங்க படிச்சது போதும். பிரின்சிபல் வச்சு சிம்பிளா எழுதுவேன். பிள்ளைகள்ட்ட கேட்டா சார் எக்ஸாம் நடக்கும் திருத்தி தர மாட்டாங்க. பொதுவான குற்றச்சாட்டு. நான் உங்களை நான் சேர்த்து சொல்றேன். சரிதானே? அப்ப நாம கொஞ்சம் கடும் கவனமாக இருந்து ஞாபகம் வச்சு கொள்ளணும். என்ன இம்ரானா டீச்சர் சுங்க திணைக்களம் என்று போடுறேன். என்னன்னு சொல்லுங்க மேட்டரை. இம்ரானா டீச்சர் சார் அந்த பதவி விலக்கப்பட்ட உயர் அதிகாரி என்ன திணைக்களம்? சொல்லித்தார கேள்வியா போட்டீங்க. சுங்க திணைக்களம் இல்லை, அது கடல் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மாசு மையத்தில் ஆணையத்தில் ஒரு தலைவியை விலக்கி. அது பெரிய ஒரு விஷயம். அது தொடர்பான அமைச்சருக்கும் விசாரணை இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம தனி கேள்வியா பார்ப்போம். நான் சும்மா சொல்றேன், கேள்வியா வந்ததை சொல்றேன். எதிர்காலத்திலையும் வரலாம். அடுத்த கேள்வி போவோம். 2024 மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் படி கல்வி மீதான அரச செலவினம் 1.6. அரசாங்கம் 2024 சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் 2024 சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 1.6 தான் கல்வி மீதான அரச செலவினம். இதுல இருக்க
படிக்கணும். புதன்கிழமை இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் நினைக்கிறேன் முதல் செஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், நாளையில இருந்து நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க தொடர்ந்து பேசலாம். நீங்க அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அந்த குரூப்ல சார் போடுவார். முந்தி யாரோ கேட்டு இருந்தாங்க. ஐக்யூ சென்டரை கண்டக்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கண்டினியூ பண்ணுங்க. நீங்க வெற்றிகரமாக பயணிக்கலாம். மூன்றாவது விட பிடிஎஃப் சார் போட்டிருக்கிறார். அந்த கொமன் குரூப் ஒன்றில் ஒரு ஆயிரக்கணக்கான ஆக்கள் அதுல இருக்கிறாங்க. அதுல போட்டு இருக்கிறார். தேவையான சார் இன்னும் ஒரு நான் சொல்லி விடுவேன். தேவையான போட்டு விடுவார். ரெக்கார்டிங்க பார்த்து கொள்ளலாம். சார் உங்களோட பேசுவார். சார் உங்களோட சந்தேகங்களை விடைய சொல்லவா? ரைட், ஓகே. ஒன்றுக்கு 4 வேகமா எழுதுங்க. 2க்கு 4, 3க்கு 3, 4க்கு 1, 5க்கு 3, 6க்கு 3, 7க்கு 3, 8க்கு 3, 9க்கு 3, 10க்கு 3. அதாவது இது சின்ன ஒரு டெஸ்டிங் தான். சரியா? நடக்கிற சார் எக்ஸாமும் வைப்பார் உங்களுக்கு. ஃபரூக் சார் உங்கள தொடர்ந்து பேசுவார் இன்ஷா அல்லாஹ். நீங்க ரெக்கார்டிங்கை வாங்கி பார்த்துக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நான் லீவ் ஆகிறேன். உங்களோட சந்தேகங்களை சார் கேளுங்க சார். கொஞ்சம் லைன்ல இல்லைங்க. என்னன்னு சொன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார். நீ சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் சொன்னீங்க, அதே மாதிரி வேற வெப்சைட், அடுத்தது வேற பப்ளிகேஷன் என்னத்தை ரிவ்யூ பண்ணா நல்லா சொல்லி கொஞ்சம் அப்படின்னு கொடுக்கல. அப்போ சாட்டர்டே சண்டேக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாசிக்க தேவையில்லை. சண்டே லைப்ரரி போங்க. சண்டே லைப்ரரி போய் நீங்க கட்டாயம் ரிவ்யூ பண்ணுங்க சார். சண்டே கட்டாயம் வீரேஸ்வரி தமிழன் இப்ப நீங்க எடுக்கட்டியும் எல்லாருக்கும் எடுக்கக்கூடிய நெருக்கடிகளும் இல்லாட்டியும் எடுத்து வாசிச்சாலும் சரி சண்டே கட்டாயம் ரிவ்யூ பண்ணுங்க. சரிதானே? இப்ப சில உங்களோட சம்பவமான எல்லா புத்தகங்களும் நூலகங்கள் இருக்கும். சில நேரம் கொழும்புக்கு போனா தேவையான சில புத்தகங்கள் இருக்கும். எதுவோ பழைய புத்தகங்கள், என்னமோ பொது அறிவோட நுண்ணறிவோட சம்பந்தமான புத்தகங்கள் இருக்கும். லோகநாதன் என்ற ஒரு புத்தகம் இருக்கும், வாங்கிக் கொள்ளலாம். பொது அறிவு புத்தகங்களும் கிடக்கு நிறைய. சரி, ஆனா இப்படித்தான் உங்கள்ட்ட ஒன்று இருந்தா வாங்க தேவையில்லை. அதே தான் திரும்ப அச்சடிச்சு வைக்கிறாங்க. ஆனா நாங்க ரிசோர்ஸ் எப்படி சொன்னா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். ரீட் பண்ணுங்க பேப்பர், லைப்ரரி போய். வேற ஒன்றும் தேவையில்லை. பொது அறிவுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. சோசையெல்லாம் தேடி வாங்குற மாதிரி நீங்க ரீட் பண்ணுங்க. ஜின்னசர் சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது, வாங்கி வாசிக்கலாம். சரியானே? இப்ப அடுத்தது வந்துகிட்டு நிறைய விடயங்களுக்கு தேடலாம். ஆனா நான் சொல்லுவேன் நான் பொது அறிவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். சார் சொன்னதுக்காக ரிசோர்ஸ் பத்திரிகை தான். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. ஆனா நீங்க ரீட் பண்ணுங்க. லைப்ரரியில சண்டே ரீட் பண்ணுங்க. அதாவது எந்த கிளாஸ் உங்களுக்கு நான் 100 வீதம் கை கொடுக்கும் சொல்ல மாட்டேன். 75 வீதம் எந்த கிளாஸ் கை கொடுக்கும். 25 வீதம் உங்கள்கிட்ட இருந்து வரணும் சரக்கு. ஆனா போன முறையும் எஸ்எல்ஏஎஸும் எஸ்எல்பிஎஸும் அடுத்தது எஸ்எல்இஏஎஸும் 9 பேர் பாஸ் பண்ணினாங்க. தமிழ் மீடியம் ஒரு 16 பேர் தான். எங்கட சென்டருக்குள்ள வந்த 9 பரீட்சார்த்திகள் சித்தி அடைந்து ஸ்ரீடாவிலையும் தெற்காசிய பயிற்சி நிலையத்திலையும் ஆசிரியர் பயிற்சி நிலையத்திலையும் எஸ்எல் பிளானிங் சேவிசாக்கெல்லாம் மாந்தையிலையும் முல்லைத்தீவிலையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. 9 பேர் எங்களுக்குள்ள படிச்சாக்கள், எனக்கிட்ட படிச்சாக்கள். பொது அறிவு எங்களோட சென்டருக்குள்ளையும் படிச்சாக்கள், ஐக்யூ சென்டருக்குள்ளையும் படிச்சாக்கள். நிறைய பேர் பாஸ் பண்ணி நாடுபுற பணியாற்றுறாங்க. இந்த ஆசிரியர் பெருந்தகைகள் மிஸ் பண்ணாம செலக்டிவா ஜின்னசர கேள்வி எல்லாம் ஷூரா வரும். அந்த சிங்கள மீடியத்தில் இருந்தெல்லாம் கேள்விகளை கொண்டு வருவார் டிரான்ஸ்லேட் பண்ணி. அப்ப கடந்த காலங்களில் வெற்றிகரமாக வரும். சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா, இந்த நான் படிப்பிக்கிற அந்த சோடி பெஸ்ட் கப்புள் நாங்க எல்லாருமே. எங்களுக்கு இந்த 10 வருஷத்துல வெற்றிகரமான ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. போன முறை ஜிஎஸ் எக்ஸாம்லயும் 66 பேர், 2019 பிரின்சிபல் சேவிஸும் நிறைய பேர் நாடு பூராக பொறுப்பு அதிபர்களாக உதவி அதிபர்களாக பணியாற்றிக்கிருக்காங்க. ரீட் பண்ணுங்க பிள்ளைகள். சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டை வாசிங்க, புத்தகங்கள் கிடைச்சா தேடி வாசிங்க, சண்டே பேப்பரை வாசிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா நாளும் வாசிக்க டீம்